ना इங்கே கொஞ்சம் நான் आपको करेंगे தளபதியார் எந்த சின்னவர் தம்பி லோக்கல் மைக்ஸ் கொஞ்சம் வாங்க வண்டி பின்னாடி முன்னாடி வாங்க அன்பார்ந்த மாதவரம் பகுதியை சார்ந்த தாய்மார்களே, இளைஞரணி தம்பிமார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய கிரிராஜன் அவர்களே, எங்களது நெஞ்சார்ந்த வணக்கங்களை பதிவு செய்து கொள்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர், எத்தனையோ வேட்பாளர்கள் இருக்கலாம், அத்துணை வேட்பாளர்களில் மிகச்சிறந்த வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லா நிர்வாகிகளே, எனது காங்கிரஸ் கட்சி சொந்தங்களே மற்றும் தோழமை கட்சிகளாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொண்டு வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நான் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலை யாரும் அரசியல் தேர்தலாக பார்க்க வேண்டாம். இந்த தேர்தல் நம் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு முடிவு செய்கிற தேர்தல். ஒருவேளை மோடி மறுபடியும் வர மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் எல்லாரையும் உழைக்கும் வர்க்கத்தையே காலி பண்ணி போயிடுவாங்க. அதனால அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ரொம்ப யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டாதான், உடம்பு சரியில்லாமல் போய் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணோம், 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கட்டுங்கன்னாங்க, அப்போ வாங்குற கடன் கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் தீர்க்க முடியாது. இந்த விஷயத்தை பார்த்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வரோம். அது என்னன்னா, உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த அவசர சிகிச்சையா இருந்தாலும் சரி, நீங்க அரசு ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் சரி, அப்பல்லோ ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் சரி, 25 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் செலவு. இந்த 25 லட்சத்துல பெரிய பெரிய ஆபரேஷன், பெரிய பெரிய விஷயங்கள் கூட பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு திடீர்னு பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆயிப்போச்சு, அவசரமா ஆபரேஷன் பண்ணுன்றாங்க, 5 லட்சம் ரூபாய் கட்டுன்றாங்க. அப்போ இந்த திட்டம் உங்களுக்கு வரும். இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம். வந்துடுவார். தயவு செய்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மரியாதைக்குரிய அத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திரு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் பார்க்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கஷ்டம் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஒரு 5 நிமிடத்துல நம்முடைய வேட்பாளர் என்ன தெரியுமா, நம்ம வேட்பாளர்களுடைய சிறப்பு கொஞ்சம் இருங்க சார், இல்லைன்னா இறங்கி போய் ஆர்கனைஸ் பண்ணேன். நம்முடைய வேட்பாளருக்கு ஒரு சிறப்பு, 40 தொகுதிகள் பாண்டிச்சேரியோட சேர்த்து. இந்த 40 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 240 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அந்த 240 வேட்பாளர்கள்ல ஒரே ஒரு வேட்பாளர் கூட ஐஏஎஸ் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வேட்பாளர் சூப்பர் வேட்பாளர் ஐஏஎஸ், ஒரு மாவட்ட ஆட்சியராக, மாவட்ட கலெக்டராக பணியாற்றி இருப்பவர்கள். மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பிறகுதான் அரசியலுக்கு வருவாங்க. ஆனா ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே இவர் அரசியலுக்கு வந்திருக்கின்றார். அன்சாரி பாஷா அவர்கள், அதே போல விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணி, வெங்கடேசன், இந்திய முஸ்லீம் லீக் அலிபாய், இம்தாஸ் பாய் ஆகியவர்களுக்கெல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை பேரை சொன்னீங்களே, நாங்கெல்லாம் நிற்கிறோமே, எங்க பேரை சொல்லுங்க என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் எங்களுடைய இதயத்தை கண்டிப்பா பண்ணணும்.
ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி வந்தா என்ன பண்ணும், இந்தியா கூட்டணி வந்தா என்ன பண்ணுன்ற கேள்வி இருக்கு. நான் ஒரு 5 வாக்குறுதி வச்சிருக்கோம், அதுல ஒரு 3 வாக்குறுதி நான் சொல்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளரின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது அன்பு வேட்பாளரின் சின்னம். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா மறைஞ்சிடும். உள்ள போயிடு. அப்படி உள்ள போனாதான் போட்டோ உள்ள வர உள்ள வராத எங்க சொல்ல தயவு செஞ்சு யாரும் உள்ள வந்துடாதீங்க. எடுங்க கைத்தாடு நமது சின்னம். யாரையும் விடாத. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. பின்னாடி வந்து சார், பின்னாடி வந்து சார், பின்னாடி வாங்க சார், அப்பதான் எடுக்க முடியும். நான் என்ன பண்ணேன்னா பின்னாடி வந்து போடுங்க தள்ளி இதுக்கு முன்னாடி போயிருக்கு, இப்போ அப்படி போகலாம் சார். வேற வந்து பின்னாடி வந்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயா. நான் இங்கே பண்ணேண்ணா, நான் கேர பண்ணேண்ணா. ஓகே, நான் கேர வரும். நான் கொஞ்சம் வைடு வேணாண்ணா, கொஞ்சம் வைடு வேணாண்ணா. நான் இது மாற போட விடுங்க. கொஞ்சம் வைடு வந்தீங்க. அக்கா அங்கே நில்லுங்க. சார் ஆக ஒருவர் அப்படி, ஒருவர் மக்கள். ஆக இந்த மக்கள் பிரதிநிதி நம்முடைய நாடாளுமன்ற ஆகிவிட்டார். உங்களுடைய அருமையான ஒத்துழைப்போடு உங்களுடைய வாக்காளர் வெற்றியின் வேட்பாளர் அவர்களுக்கு நீங்கள் 19ஆம் தேதி கைச்சிட்டத்திலே வாக்களிங்கள். எப்படி அந்த மக்கள் அவரை பாராட்டி கண்டிப்பா